ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசனம் பல நோக்கங்களுக்காக எழுதப்பட்டது. பல நோக்கங்களுக்காக யூதா ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க, அவர்களை மனம் திரும்ப வைக்க. ஆனால் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ஆச்சரியப்படத்தக்க விஷயங்களை பார்ப்பீர்கள். 200 வருடங்களுக்கு பிறகு வரப்போகிற கோரேஸ் ராஜாவை பெயர் சொல்லி குறிப்பிடுகிறார். இயேசுவை பற்றி அவர் அழகாக பல விஷயங்களை சொல்லுகிறார். எல்லா கிறிஸ்துமஸ் ஆராதனைகளிலும் கட்டாயம் வாசிக்கப்படுகிற ஒரு வசனம் தான் ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இதெல்லாம் ஏசாயா சொன்னது. இவையெல்லாம் போக இன்னும் ஒரு சூட்சுமமான ஒரு தீர்க்க தரிசனத்தை தனது சுருள்களிலே ஏசாயா பேசி முடித்தார். சும்மா சொல்லவா அதை? உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏசாயாவிலே 66 அதிகாரங்கள் இருக்கின்றன என்று. ஏசாயா அதை எப்படி எழுதினார் தெரியுமா? 66 சுருள்களிலே எழுதினார். இன்று நம்முடைய வேதத்திலே ஏசாயா 1ஆம் அதிகாரம் என்று நாம் சொல்லுவது ஏசாயா ஒரு சுருளிலே எழுதின பகுதி. ஏசாயா 2ஆம் அதிகாரம் என்பது அவர் எழுதின மறுபகுதி. நான் பாஸ்டர் மார்க்கு மாத்திரம் இலங்கையில கற்றுக் கொடுத்ததுண்டு இது. ஏன்னா இது கற்றுக் கொடுக்க ரொம்ப காலம் எடுக்கிறபடினால் இதை யூடியூப்ல எல்லாம் நான் போட்டில்லை. என்ன தெரியுமா? ஏசாயாவின் ஒவ்வொரு அதிகாரமும் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு புத்தகத்தினுடைய சுருக்கம். நீங்கள் ஏசாயா 1வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் அது ஆதியாகமத்தின் சுருக்கம். ஆதியாகமம் 50 அதிகாரங்களை கொண்டது. அந்த 50 அதிகாரங்களின் சுருக்கத்தை ஒரு சின்ன வாட்ஸ்அப் மெசேஜில் அடித்தால் எப்படி இருக்கும்? அதுதான் ஏசாயா 1வது அதிகாரம். யாத்ராகமம் புத்தகத்துக்கு 40 அதிகாரங்கள் உண்டு. அந்த 40 அதிகாரங்களையும் சுருக்கி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அடித்தால் அதுதான் ஏசாயா 2ஆம் அதிகாரம். லேவியராகமம் ஏசாயா 3, உபாகமம் ஏசாயா, என்னாகமம் ஏசாயா 4, உபாகமம் ஏசாயா 5, ஏசாயா 39, மல்கியா. விளங்குதா? வேதாகம பாடசாலைகளிலே நீங்கள் படித்தவர்கள் இருந்தால் உங்களுக்கு ஏசாயா புத்தகத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் புரோட்டோ ஐசாயா, டெயூட்டரோ ஐசாயா, ட்ரீட்டோ ஐசாயா என்று சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா கையை தூக்குங்க. அப்போ ஏசாயா 66ஆம் அதிகாரம் எந்த புத்தகத்தின் சுருக்கம்? வெளிப்படுத்தின விசேஷத்தின் சுருக்கம். இப்போ இந்த வேதத்திலே 66 புத்தகங்கள் மாத்திரம் அல்லவா உண்டு? ஆனால் கத்தோலிக்கர்களுடைய வேதத்தை பார்த்தால் கிபி 1576 மேலும் 6 புத்தகங்களை அவர்கள் சேர்த்திருப்பார்கள். 72 புத்தகங்கள் இருக்கும். அப்புறம் நீங்கள் ஜோசப் ஸ்மித்தினுடைய The Church of Jesus Christ of the Latter-day Saints அவர்களுடைய உபதேசத்தை பார்த்தால் இந்த வேதத்துக்கு மேலதிகமாக The Book of Mormon என்கின்ற புத்தகம் வைக்கப்பட்டிருக்கும். அத்தோடு நான் ஏற்கனவே சொன்னது போல வேதத்தை எழுதின ஆசிரியர்கள் வேறு சில நூல்களையும் எழுதியிருக்கிறார்கள். சாலமோன் வேதத்தில் இல்லாத நீதிமொழிகள், கவிதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறார். அப்போ எது தேவனுடைய வார்த்தை, அதெல்லாம் தேவனுடைய வார்த்தை இல்லையா என்று எப்படி நிர்ணயிப்பது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. The canonization of scripture, வேதத்தை இதுதான் தேவனுடைய வார்த்தை என்று முடிவெடுப்பது. இதற்கு பல உத்திகளை கையாண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதிலே சிறந்த ஒரு உத்தி என்ன? ஏசாயா புத்தகம். ஏசாயா புத்தகத்தின் 66 அதிகாரங்களில் ஆண்டவர் சூட்சுமமாக வேதத்தில் உள்ளடக்க வேண்டிய நூல்கள் இந்த 66 மாத்திரமே என்பதனை காட்டி முடித்து விட்டார். ஆண்டவருக்கு ஒரு கரகோஷத்தை கொடுப்போமா? ஆளானப்பட்ட அப்படிப்பட்ட ஏசாயா வந்தும் கூட யூதா ராஜ்யத்தினர் மனம் திரும்பவில்லை என்றால் பாருங்கள். எரேமியா வந்தார், கடைசியிலே அவர் வந்தார். எரேமியாவின் காலத்தில் தான் நேபுகாத்நேச்சார் எருசலேமை அடித்து நொறுக்கியது.
எரேமியாவினுடைய செய்திக்கு செவி கொடுத்தார்களா? இல்லை. அவரை சிறையில் அடைத்தார்கள், பாழும் கிணற்றிலே தள்ளினார்கள், பாதாள சிறையிலே போட்டார்கள், அவரை ரொம்ப உபத்திரவப்படுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, யோவேல் வந்தார், மீகா வந்தார், ஆபகுக் வந்தார், செப்பனியா வந்தார், இன்னும் புத்தகம் எழுதாத சில தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். இத்தனை பேர் வந்தும் யூதா ராஜ்யத்தினர் தேவனுக்கு ஏற்றவர்களாய் இருக்கவில்லை. அதனால் கிறிஸ்துவுக்கு முன் 586 அவர்கள் பிடித்து கொண்டு போகப்படுகிறார்கள். தேவாலயம் இடிக்கப்படுகிறது, எருசலேம் தூளாக்கப்படுகிறது. இதுதான் சாலமோனின் தேவாலயம்.